ஊருக்கு அவல் பொரி அஞ்சரைப்பேட்டை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரைப்பேட்டை. இன்னையில இருந்து நம்ம பார்க்க போற ஊர் சென்னை. ஓகேங்க, சென்னையில வந்தோடனே உங்களுக்கு ஒரு பயங்கர சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான். ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரத்துல இருந்து ஒரு சூப்பரான குக்கிங் ஆரம்பிக்க போறோம். இன்னையில இருந்து தொடர்ந்து இன்னும் வர நாட்களுக்கு சென்னை தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகுது. அப்படி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்க போற குக்கிங் யார் வீட்டுல எந்த ஏரியால வாங்க பார்க்கலாம். ஒரு சூப்பரான குக்கிங் என்னோடதான் அப்படின்னு சொல்லி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் வீட்டுல என்ன குக்கிங் அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பேரு? ஜானகி சீனிவாசன். என்ன செஞ்சு காட்ட போறீங்க எங்களுக்காக? நான் வந்து இப்ப கம்புல வந்து வடை. சவுண்ட் கொஞ்சம் ஓவரா இருக்கு. சூப்பர் போங்க. சரி, இதே போல நல்லா ஜாலியா பேசிட்டே செய்யலாம். ஓகே சரி. உங்களுக்கு சொந்த ஊரு? எனக்கு சொந்த ஊர் வந்து விழுப்புரத்துக்கிட்ட பாதூர். பாதூரா? பாதூர். சரி. அங்க இருந்து சென்னை வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? சென்னை வந்து 35 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆனோடனே வந்தீங்க? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே வந்துட்டோம். நாங்க வந்து 68ல வந்தோம். சோ என்னோட ரிலாக்ஸுக்காக நான் டப்பர்வேர்ல சேர்ந்து பண்றேன். அது தவிர ஜாதக பரிவர்த்தனை எல்லாம் பண்றேன். ஆல்வேஸ் பிஸி பர்சனாலிட்டி. ஆமா, கண்டிப்பா. நிறைய மியூசிக் எல்லாம் பண்ணுவேன். ரேடியோ எல்லாம் பாடிருக்கேன். ரேடியோல வந்து டிராமா எல்லாம் இது பண்ணிருக்கேன். அதாவது தொழிலாளர்கள் இதுன்றதுக்கு. ஆமா, ஆல் இந்தியா ரேடியோல. சரி சரி சரி. எத்தனை பசங்க? எனக்கு 2 பையன். சூப்பர் போங்க. அழகான குடும்பம். ஆமா, அழகான ஃபேமிலி. நல்ல சந்தோஷமா இருக்கும். அதாவது சரவெடி வெடிச்ச மாதிரி பேசுறீங்களே, துரு 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 துருன்னு. சூப்பர். சரி, இந்த கம்பு வடைக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். சொல்லுங்க. கம்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, பெருங்காயம், காஞ்ச மிளகா, எண்ணெய், மிளகு, ஜீரகம் உடைச்சு, தேவையான அளவு உப்பு. அவ்வளவுதானா? சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்பு வடை ரொம்ப டெம்ப்டிங் ஆயிடுச்சு. எல்லாமே வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரண ஈஸியான மல்லிகை பொருட்களை வச்சு ஒரு சத்தான டிஷ்ஷும் கூட. இது கம்பு ரொம்ப அதுதான் ஈஸியான பொருள்னு நீங்க சொல்லிட்டு, அது என்னன்னா கம்புல வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை இடிக்கணும், அதுல இருக்கிற அந்த உமிகள் எல்லாம் எடுக்கணும், ரொம்ப சோம்பேறித்தனம். இப்ப வந்து ஃபாஸ்டா போற காலங்கள்ல இத பண்ணவே மாட்டாங்க ஒருத்தம். இது வந்து இது அவ்வளோ நல்ல இது. கம்பு வந்து பெரும்பாலும் இந்த கம்பங்கூழ், கம்பங்களி அப்படிதான் நம்ம சாப்பிட்டுருப்போம். கிராமங்கள்ல மட்டும்தான் கம்புன்றது இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நகரத்து சைட்ல யாரும் இந்த கம்பெல்லாம் வந்து அவ்வளவா பயன்படுத்துறது இல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அருமையான டிஷ் இது. ஆமா, கண்டிப்பா சத்தான ஒரு வடை. ஆமா, சரி ஓகே. உங்களோட பொழுதுபோக்குலாம் என்ன மேம்? ஜாதக பரிவர்த்தனை, இந்த என்னோட விஷயம் இந்த டப்பர்வேர் சொன்னீங்க, அதுக்கு வரவங்க போறவங்க. சாதாரணமா வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் கோலாட்டங்கள்லாம் சொல்றது எல்லாமே பண்ணுவேன். அப்படியா? சரி ஓகே. பாட்டுலாம் பாடுவீங்களா? என்ன பாடுவேன். அப்படியா? ஆமா. என்ன பாட்டு வேணும்? ஃபோக் சாங் வேணுமா, கர்நாடிக் வேணுமா, வேற என்ன வேணும்? வெரைட்டி போட்டு சொல்றீங்க. ஆமா சரி, ஃபோக் சாங் பாடு. முள்ளு முனையில 3 ஓளம் வெட்டி வச்ச 2 ஓளம் பாடு, ஒண்ணு தடியே இல்ல. தண்ணியில கோலத்துல மண்ணு வெட்ட 3 பேரு, 2 பேரும் ஓட மொத்தம் கையே இல்ல. கையில்லாத குயவன் செய்த சட்டி 3 சட்டி, 2 சட்டி ஈரம், ஒண்ணு வேகவே இல்ல. வேகாத சட்டியில போட்ட அரிசி 3 அரிசி, 2 அரிசி பச்சை, ஒண்ணு வேகவே இல்ல. வேகாத சொத்துக்கு விருந்தாளி 3 பேரு, 2 பேரு பட்னி ஒத்த உண்ணவே இல்ல. உண்ணாத விவசாயி சென்ற காடு 3 காடு, 2 காடு சொட்ட, ஒண்ணு புல்லே இல்ல. புல்லில்லாத காட்டினிலே கிண்டானவன் 3 பேரு, 2 பேரு மோட மொத்த கையே இல்ல. கை இல்லாத குயவனுக்கு கொடுத்த காசு 3 காசு, 2 காசு சொட்ட, ஒண்ணு செல்லவே இல்ல. பேசாம நீங்க வடை செய்யறதுக்கு அவங்க பாட வச்சு கேட்டுட்டே இருக்கலாம் போலயே. சூப்பர். உங்க பேர குழந்தைங்க எல்லாம் பாடி தூங்க வைப்பீங்களா? இல்ல, எங்க பேர குழந்தைகளே பாடும். நான் பாடி பாடி. சூப்பர். சரி ஆரம்பமா. இதே மரல துரு துரு துருன்னு இந்த வடை இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கம்பை வந்து துளி தண்ணியை தெளிச்சு பிசிறி வைக்க போறேன். சரி, இப்ப கம்பு மாவு உங்களுக்கு எடுத்து தரணுமா? ஆமா. இந்தாங்க கம்பு மாவு. இந்த பாத்திரம் ஓகேவா? இது கொஞ்சம் ஊறிச்சுன்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் ஊறின விட அரைக்க போறோம். நம்ம இதையும் போட்டு அரைக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். வெறும் மாவு போட்டா ஒரு மாதிரி இதுவா இருக்கும். கொஞ்சம் ஊறிச்சுன்னா நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுக்காக எடுத்துடலாமா? இப்போ எடுத்துடலாம். சரி, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்தது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி, 2 உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் ஊற வைக்க போறோம். 4 வத்த மிளகாய் எல்லாம் சேர்த்து ஊற வைக்கணும். ஓகே, அதுக்கு இந்தாங்க ஒரு பாத்திரம். இதுல என்ன பண்ண போறோம்? கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். இந்தாங்க
அப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு. ஓகே, எல்லாம் சரியான அளவா இல்ல எப்படி? இல்ல, கடலைப்பருப்பு 1.5 மடங்கு, அதாவது துவரம்பருப்பு 1/2 மடங்கு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வரும். சரி சரி. இப்ப நான் கடலைப்பருப்பு, அரிசி வந்து 1 பங்கு. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டாச்சு. அடுத்து வந்து என்ன சொன்னீங்க? உளுத்தம்பருப்பு. நாங்க உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டா கூட போதும். ஓகே. அப்புறம் உளுத்தம்பருப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கொஞ்சம் வடை வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாவும் அதே சாஃப்டாவும் இருக்கும். அதுக்காக அதை கொஞ்சம் தூரம் போடுறோம். அடுத்தது அரிசி. அரிசி 1 பங்கு. இது என்ன பச்சரிசியா? பச்சரிசி. இல்ல புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணலாமா? இல்ல பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். அப்படி போடுங்க. சரி, நெக்ஸ்ட் 4 வெட்டை மிளகா. அப்புறம் தண்ணி விட்டு ஊற வைக்க போறோம். ஒரு 15 நிமிஷம் ஊறணும். ஆமா, ஊறினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலையே. ஆமா. சரி, ஓகே. தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துலாமா? எடுத்துடலாம். ஓகே, ஊறிட்டு இருக்கட்டும். என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட் வந்து அது ஊறினது கொஞ்சம் ஊற வச்சதையே எடுத்துட்டு வந்திருக்கேன் நானு. ஊற வச்சு உங்களுக்கு ஈஸியா வந்து முடிச்சுடலாம் அப்படின்றதுக்காக. ஓகே 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 ஓகே. இதானா அது? ஆமா. ஓ, இந்த அளவுக்கு நல்லா ஊறணும். ஆமா. சரி 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 சரி. இது 15 நிமிஷம் ஊறணும். இது நம்ம போட்டு 15 நிமிஷம் ஊறறதுக்குள்ள அது ஊறி நல்லா இதுவா இருக்கும். கம்பு சோ கரெக்டா இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் இத வந்து மிக்ஸில போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு மிக்ஸில அரைச்சிட்டு நல்ல நைஸா கம்பை போட்டு அரைச்சு எடுத்துடுவோம் மாவை. அதுக்கு பிறகு 1-2 அந்த மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சது அதுல போட்டு எண்ணெய் வச்சு வாணலியில தட்டி விடுவோம். வடை கிடைக்கும். வடை வந்து உளுத்த வடை தான் பொம்முன்னு ஒப்பும். இது வந்து நம்ம கம்பு வடையே வந்து அவ்வளவு நல்லா அப்போ மாதிரி ஒப்பும். சரி, நம்ம எல்லாத்தையும் வாயிலே சொல்லி முடிச்சிட்டோம் இல்லையா? ஆமா, நிஜமாவும் சுட்டு காமிச்சிருவோம். பண்ணுவோம். ஓ சரி, ஃபர்ஸ்ட் மிக்ஸில இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். ஓகே, நாங்க ஒரு 4 மிளகா இதுல. ஆமா. அப்புறம் உப்பு, அப்புறம் பெருங்காய பவுடர். அவ்வளவுதான். இதுக்கு தண்ணியே விட வேண்டாம். தண்ணி விடாம அரைக்கணும். ஏன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி லூஸ் ஆயிடுச்சுன்னா வடை வந்து தட்டுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஊற வச்ச ஈரப்பதமே போதும். அந்த பதமே போதும். இப்ப இதுக்கு வந்து இதோட போடுறதுக்கு அந்த கம்பு நம்ம பெசரி வச்சதை எடுத்து கொடுக்கணும். ஊற வச்சது. இதுக்கு ஏதாவது அளவு இருக்கா? இல்ல எவ்வளவு தேவையோ? இல்ல, நமக்கு எவ்வளவு தேவையோ. அதாவது இது வந்து 1.5 மடங்கு 1 மடங்கு போட்டாலோ 1.5 மடங்கு போட்டாலோ இதுக்கு திட்டமா நம்ம போட்டது எல்லாம் அது பருப்புகள் அரிசி எல்லாம் ஈக்குவல். புரியுது. ஆமா. அதே நைஸ் ஆயிடுச்சு. இந்த திட்டமா வந்தது பாருங்க. ஒரு ஏனம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். கொடுத்துரு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் மம்மி? நெக்ஸ்ட் அடுப்புல வாணாய் வைக்கணும். சரி. கடாய் வச்சு எண்ணெயை குத்தி அதுக்கு பிறகு வடை தட்டி விட்டு அது ஒப்ப போறது எடுத்து வைக்க போறோம். உங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறோம். சூப்பர். அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. ஒரு கம்பு வடைக்கு தேவையான எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்காங்க. எண்ணெய் நல்லா மலமலன்னு காஞ்சிச்சா மாமி? காஞ்சிட்டு இருக்கு. எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளார அந்த எண்ணெய் சீக்கிரம் காய வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறீங்களா? அப்ப போக் பண்ணீங்க. எண்ணெய் காஞ்சி வடையை சாப்பிடுற மாதிரி கண்ணனை வரவழைப்போம். ஓ, கர்நாடிக். ஆமா, எடுத்து விடுங்க. வெண்ணையோம் வேணுகான வெண்ணையோம் வேணுகானனை இன்னும் காணனே நான்
என்ன செய்குவேன் வெண்ணை உண்ணோம் வேணுகா நானே. சூப்பர். அதாவது கண்ணனுக்கு ஃபார் சேஞ்ச் வெண்ணெய்க்கு பதிலா இன்னைக்கு கம்பு வடை கொடுப்போம். ஓகே, வடை கொடுக்கலாம். அதான் நானே அதுவும் பிரியம் தான். ஆமா, அவருக்கு அதுவும் பிடிக்கும்ல. கண்டிப்பா. சரி, ஓகே. என்ன காஞ்சிச்சேன்னு பாருங்க. நல்லாவே காஞ்சி விட்டு. சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த மாவை எடுத்து வடையை தட்ட போறோம். அதுல ஏதோ சேர்க்கணும்னு சொன்னீங்களே முன்னாடி. மிளகு ஜீரகம் சேர்க்கணும். நாங்க மாவு, நாங்க மிளகு ஜீரகம். ஐயோ, சாரசாரமான வடையா? ஆமா, மிளகு ரொம்ப நல்லது இல்ல, இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வராது, நல்லா இருக்கும். ஓகே. அதாவது இரும்புறவங்களுக்கு எல்லாமே, சூட்டுனால இரும்புறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் போற புழுங்கல் அரிசியும் மிளகும் 2 போட்டு சாப்பிட்டாலே வந்து அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டாலே அந்த இரும்பெல்லாம் போயிடும். இரும்பல் இருக்காது. காஞ்சி காஞ்சி இரும்புறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 4 மிளகு புழுங்கல் அரிசி கொஞ்சம் எடுத்துன்னு போட்டு அந்த வாட்டரை மட்டும் முழுங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இரும்பல் வராது. ஆமா, அந்த வாயில போட்டு ஊற வச்சு தனியா ஊற வைக்கிறது இல்ல, 2 மிளகும் இவ்வளவு இது புழுங்கல் அரிசியை வாயில போட்டு ஊறின தீர்த்தம் சாப்பிட்டாலே நமக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இல்லாம இதுவாகும். நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகே, சரி. என்ன நல்லா காஞ்சிருச்சு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் போற அந்த தண்ணி வேணும். வாழை இலை, அதாவது சில பேர்லாம் துணி அப்படின்னுவாங்க, துணி எப்படி இருக்குமோ என்னமோ, அது தவிர பிளாஸ்டிக் பேப்பர்ல இது பண்ணி போடுவாங்க. பிளாஸ்டிக் பேப்பர்ல இப்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதனால வந்து வாழையில சிம்பி எடுத்து நம்ம வந்து தட்டி போட்டோம்னா எல்லா விதத்துக்கும் நல்லது. ஈஸியா கையிலேயே ஒட்டாது இல்லையா? இத பாருங்க, நம்ம ஒவ்வொருத்துக்கு மேல இது ஓப்பன் பாருங்க. அப்புறம் வெந்ததை எடுத்துட வேண்டியதுதான், ரொம்ப கைக்கு போயிடும். ரெடி இல்லையா? ஆமா. உங்க கையால இந்த வடையை ஒரு பிளேட்ல இருந்தாங்க கொடுத்துருங்க. இதுக்கு ஒண்ணு சைடு டிஷ் எல்லாம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இது வைக்கணும் அது வைக்கணும், நல்ல நீட்டா அப்படியே சுட சுட சாப்பிடலாம். இதை சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சா அருமையா இருக்கும். கண்டிப்பா. காஃபி குடிச்சா இன்னும் நல்லாவே இருக்கும். சூப்பர். டீயை காட்டலாம். அருமையான புது விதமான வடை, ஹெல்த்தி வடை சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மாமி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. கம்பு வடை எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். கம்பு வடை செய்யறதுக்கு கம்பு மாவை தண்ணி ஊத்தி பெசரி ஊற வச்சிருங்க. அது ஊறிட்டு இருக்க டைம்ல இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்துல கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பச்சரிசி, வரமிளகா இது எல்லாத்தையும் ஒரு 15 நிமிஷம் தண்ணி ஊத்தி ஊற வச்சிடணும். இது ஊற வச்சுட்டு நல்லா ஊறின பிறகு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அரிசி, மிளகா இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள் இதையும் போட்டு அரைச்சுக்கோங்க. இது நல்லா குறகுறன்னு அரைச்சு வந்ததுக்கு அப்புறமா அதோட பெசரி வச்சிருக்கிற கம்பியும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சு இது ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது நல்லா வந்துட்டு பெசரி நல்லா ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டு இன்னொரு பக்கம் கடாயில எண்ணெயை காய வச்சிருங்க. இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்க டைம்ல இதோட மிளகு, ஜீரகம் இதை அரைச்சு வச்சிருக்க பவுடரை போட்டு அந்த வடை மாவோட மிக்ஸ் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்க டைம்ல ஒரு சின்ன வாழை இலையில எண்ணெய் தடவிட்டு லைட்டா தண்ணியில வடை மாவை நல்லா சின்ன சின்னதா தட்டி அந்த எண்ணெயில போட்டு எடுத்தும் போது நல்லா உப்பிட்டு பிரவுன் கலரா வந்த உடனே பிளேட்ல எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா சுட சுட கம்பு வடை ரெடி.